வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இந்த ஜாதகத்தில் புதுமை அங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதில் 2 பதிவு போட்டிருக்கோம். இந்த ஜாதகத்தில் புதுமையில் என்ன விசேஷம்னா, புதுமை, இனிமை, 100க்கு 100 உண்மை. இந்த ஜாதகத்தில் புதுமையில் அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி சாவை தெரிந்து கொள்ளலாமா? அதை எப்படி நம்மளால் தடுக்க முடியுமா? அது என்ன? அதனுடைய முழு விவரங்களை சென்னையில் உள்ள ஐயா சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு போட்டிருக்கோம். இந்த பதிவில் சாவை தெரிந்தால் அதை மாற்ற முடியுமா, தடுக்க முடியுமா, அதை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ண முடியுமா அங்கிற சந்தேகங்கள் நிறைய வியூவர்ஸுக்கு இருக்குது. அதை இப்போ ஐயா விளக்குவாங்க, அதை தெரிஞ்சுக்கிடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. சாவை எப்படி தடுக்கிறது, அதை நிவர்த்தி பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, அந்த மாதிரி ஒரு சில குறைகளோ இல்லை அது சபல ஆசைகளோ, ஏதோ ஒன்று மனிதன் தானே, வர்றது இயற்கை தானே, உங்களுக்கு உண்டான அனுபவங்களை பற்றி இந்த சாவு தள்ளி போடுறது, இதை தடுக்கிறது, அதை என்ன செய்யலாம், முற்றிலுமே நீக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா. வணக்கம். நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கீங்க. நல்ல மக்களுக்கு தேவையான ஒரு விஷயந்தான் ஐயா. நான் 5 முறை இறந்துருக்கேன் ஐயா. நீர்த்தத்து இருக்குது, காற்றால் உனக்கு தொல்லை இருக்குது, இதெல்லாம் என் ஜாதகத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போது இறப்பு என்பது என்ன என்ற முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இறப்பு என்பது ஒரு மனிதனை தட்டி பார்க்கும்போது அவன் பதில் கொடுக்காமல் தன்னுடைய மூச்சை இழந்து நிற்கும்போது அதை இறப்புன்னு சொல்கிறாங்க. மூச்சுக்கும் இறப்புக்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. காரணம் என்னன்னு கேட்டால், நினைவுக்கும் அந்த உணர்வுக்கும் இந்த உணர்ச்சிக்கும் உள்ள விஷயந்தாங்க அந்த இறப்புன்றது. இந்த இறப்புன்ற ஒரு வார்த்தையை, அப்படி இறப்புன்னு ஒன்று தெரிஞ்சிருந்ததுன்னா வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரா, மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். எது மரணம் ஐயா? எதை சொல்கிறார் மரணம்னு? ஒரு மனிதன் கருணையின் அடிப்படையில் தன் மனதை எடுத்து சென்றானால் அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. மரணம் என்ற ஒரு தத்துவமே அங்கே கிடையாது. அறிவு தெளிவாக இருந்தால், அவனுடைய சொல்லும் செயலும் சிறப்பாக இருந்தால் அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. பல 100 சித்தர்கள் பல்லாண்டு கணக்கான 1000 ஆண்டுகள் கடந்து போயும் கூட இன்றைக்கி அகஸ்தியர், புலஸ்தியர் என்று எல்லாரையும் ஞாபகம் வச்சுருக்கோமே. அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க சொன்ன சொல்லு எல்லாமே அதில் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, இந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த ஜோதிடத்தை பார்த்து சொல்கிறாங்களே, அதன்படி நம்ம பார்ப்போம். ஒரு மரணம் என்பது எப்படி வருதுன்னா, ஒரு மனிதனுக்கு பயம் வரும், சந்தேகம் வரும். இந்த 2மே ஒரு மரணத்துக்கு வழிகாட்டுற பாதைங்கய்யா. இந்த பயத்தை உண்டு பண்ணுறது யமன், கிளியன்னு ஒன்று இருக்குது, அதாவது யமதூதன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் இதை மாந்தின்னு சொல்லுவாங்க. இது 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நாளிலையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வரும். அந்த நேரம் மட்டும்தான் அது வரும் பொழுது மூச்செல்லாம் அடைக்கிறது மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் சிலுன்னு இருக்கும், வேர்வை கொட்டும். அந்த நேரத்தில் சொல்ல தவிப்பாங்க. யாரையாவது கூப்பிட்டு சொல்லலான்னு நினச்சா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க நெருங்கும் பொழுது யாராருக்கெல்லாம் அவலாசைகள், பேராசைகள், பொறாமை, மற்றதெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அடைச்சி அவங்கள பேசக்கூடாது ஆக்கிடுங்கய்யா. யாருக்கெல்லாம் தெளிவான எண்ணமும் தூய்மையான உள்ளமும் மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை முறை வந்தாலும் அது அப்படியே தெளிவடைஞ்சி தானாகவே அந்த மரணம் அவங்கள கண்டு பயந்து ஓடி போயிருங்கய்யா. இதுதான் ஐயா அதுக்கு உள்ளது. இந்த மூச்சின் நினைவை இழக்கிறதுக்கு தான் அவங்க இறப்புன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் மண்ணில் போய் அப்படியே உட்காந்துடுறாங்க. உள்ள மூச்சு இருக்குது, ஆனாலும் வெளியில் மூச்சு இல்லைன்னொன்னே அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த அடக்கத்திலேருந்து சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க. மரணம் என்பது இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக வர மரணம் இல்லைங்கய்யா. ஒரு உடம்புல 3 நாள் உயிர் இருக்கும். முதல் நாள் இடுப்பளவு, அதாவது ஒரு உயிர் போச்சுன்னு இவங்க டிசைடட் பண்ண பிறகு காலை கட்ட போட்டுருவாங்க, கையும் கட்டிடுவாங்க. அவங்க மூக்கிலையும்
அதுலேயும் அந்த வெத்தலையை மடித்து நல்லா திணிச்சு வச்சுருவாங்க. காரணம் என்னன்னா, முதல் நாள் வந்து அப்படியே கால்லேருந்து இடுப்பு வரையும் அந்த உடைய உணர்வுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்க பேசுகிறதுக்கு 3 நாள் வரையும் டைம் இருக்குது, அவங்களுக்கு வரும். அந்த உணர்வுகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க, வாயு பகவானுக்கு கட்டுப்பட்டவங்க அங்கே அந்த வாயு பகவானை விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு சுக்கரனோட வேல்யூ வந்து இடுப்புலேருந்து கழுத்து வரையும் வரும். அந்த நாளில் சாப்பாடு பிரியர், சொத்து சுகம் வீடு வாசல் இதுக்காகலாம் அவஸ்தைப்பட்டவங்க அது சம்பந்தமாக தொண்டைக்கும் வாய்க்குமா இழுத்துக்கிட்டு கிடக்கு உயிருன்னுவாங்க. அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கோம். 3ஆம் நாள் உச்சி மண்டையை திறந்துக்கிட்டு நீலப்பிரகாசமானது வெளியில் போனது தனஞ்சயன்ற வாயு தான் கடைசியாக ரவுண்டு வரும். தச வாயு இருக்குயா, அந்த 10 வாயுவில் தனஞ்சயன் வாயு தான் கட்டை விரலில் 2 காயெல்லாம் கட்டி இருக்கோம்ல, அது கொஞ்சம் வீக்கம் கொடுக்கும், பட்டுன்னு திரிக்கும். அந்த அளவுக்கு வரும்போது அப்படியே எல்லா உணர்வுகளும் எல்லா செல்களிலிருந்தும் அதோடைய உணர்வுகள் இழந்துடுச்சான்னு பார்த்து அந்த உணர்வு சரியாக இருக்கான்னு 3ஆம் நாள் செக் பண்ணி உச்சந்தலையிலேருந்து எப்படி சிறு குழந்தை பிறக்கும்போது உச்சந்தலை துடிக்குதோ அதே மாதிரி லாஸ்ட்டாக அது போகும். அதுக்கு பிறகு போகிறது தான் 3ஆம் நாள் போகிறது தாங்க உயிர் போகிறது. அதுக்கு மரணத்தை தொடர நாள்லேருந்து அந்த உயிர் போகிற 3 நாள் வரையும் அந்த கிரகங்கள் அவங்க செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டுமே உயிர் போகுமே தவிர, அதிலும் தான தர்மங்கள் செய்து நல்ல புண்ணியங்கள் செய்து நல்ல காரியங்கள் செய்தால் அதில் உயிர் பிழைத்தவங்கள் உண்டு. அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு எங்கள் சின்னம்மா வந்து உடம்பு முடியாத இருந்து ரொம்ப சீரியஸாக போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. உயிர் போக போகுது என்ற நிலைமையில் இருக்காங்க. வாய்கையெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. உடனே அவங்க பையன் என்ன பண்ணான்னா, நேராக மிருத்யுஞ்சயாகம்னு சொல்லிட்டு நேராக திருக்கடையூர் ஓடிட்டான். பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளை ஒடியாந்து தாயை பாப்பான்னு பார்த்தா எங்கடான்னு கேட்டால் அவன் கோவிலுக்கு போயிட்டான்னாங்க. அங்கே போய் யாகம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு திருநூறு வாங்கியாந்து கொடுத்து என் கையில் கொடுத்து, அண்ணா நீயே பூசி விடுன்னா. வாங்கினேன், வாங்கிட்டு வள்ளலார் நினச்சிக்கிட்டு பூசினேன். இந்த உயிரை இன்ன வரையும் உயிரோடு இருக்காங்க. காரணம் என்னென்னா, எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அது அறிவு சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது உயிர்ன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. உயிர் போக்குவதற்காக இந்த பிரபஞ்சம் உங்களை வளர்க்கலை. உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு கொடுக்க தான் பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கே தவிர, நீ எடுக்கலைன்னா அது பிரபஞ்சத்து மேலே குறையில்லை, நாம் எடுக்காதது தான் நம்மளுடைய குறையை தவிர. உயிர் போவதற்கு இது தாங்கய்யா உண்மையான வழி. ஜோதிட கணக்கில் அஷ்டமாதிபதி திசை, மாரகாதிபதி திசை, பாதகாதிபதி திசை, 12ஆம் அதிபதி திசை என்னெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி கணக்கு. அந்த தனி கணக்கும் இந்த திதி கரண யோக வாரம் இது ஒரு கணக்கும் சேர்ந்து தான் இந்த மரணத்துக்கு முடிவெடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்கய்யா. ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம். சிறு வயசில் குழந்தைங்க இறந்து போயிடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மாந்தி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காலக்கடமைகளை அவங்க நம்ம செஞ்சு சரிவர செஞ்சிட்டோம்னா அவங்க அந்த ஏக்கத்தில் வந்து நிற்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் சாபம் விடக்கூடாது, தாய் தந்தையர் சாபம் விடக்கூடாது, குரு சாபம் விடக்கூடாது, நம்மளோட குலதெய்வம் சாபம் விடக்கூடாதுன்னுவாங்க. இதெல்லாம் நம்ம முறையோடு நம்மளை வளர்ந்து தான் வந்தோம், வளர்த்து தான் வச்சுருக்காங்க, நம்ம வளர்ந்து தான் போயிட்டுருக்கோம். வள்ளல் பெருமான் சொன்னது போல் மரணமில்லா பெருவாழ்வு 5 பூதலத்திலேருந்து வர்றோம். நீரில் கலந்தவங்க இருக்காங்க, நெருப்பில் கலந்தவங்க இருக்காங்க, காற்றில் கலந்தவங்க இருக்காங்க, சிந்தனை அப்படியே உட்காந்தாங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்கன்னுவாங்க, ஆகாசத்தில் கலந்தவங்க இருக்காங்க. இது மாதிரி 5 பூதங்களும் எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பேர் கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த உடலை விட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க, அவ்வளோதானே தவிர இங்கே எதுவுமே மரணம் என்பது இல்லை என்பது என் தனிப்பட்ட கருத்துங்க, என்னோடய ஆராய்ச்சியோட கருத்துங்கய்யா. நான் இந்த முறை செத்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதோட அனுபவ உண்மையை வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேங்கய்யா. தன்னைத்தான் யார் உணர்கிறார்களோ அவர்களால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் நிச்சயமாக மரணமில்லாத வாழ்வு வாழ முடியும். அது மட்டுமில்லாது எங்கேருந்து வந்தார்களோ அங்கே நோக்கி போவதற்கான சிந்தையில் அவர்களுடைய பயணத்தை செய்தால் அவங்களுடைய ஆன்மா அவர்களை கூட்டி செல்லும். அதற்கு தான் இந்த பிரெயின் ஸ்கூல் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு தூண்டுதலாக இருக்குது என்பதை நான் உணர்ந்த பிறகு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டேன். அது கொண்டாந்து என்னை இங்கே விட்டுடுச்சு. ஆகையினால இந்த டைனமிக் இந்த ஸ்கூலு நாங்கள் இங்கே வந்து எங்களோட அனுபவத்தில் பார்க்குறோம்.
கண்ணு இல்லாத யாரும் பார்க்க முடியாத, கண்ணே இல்லைன்னா பார்க்க முடியாதுன்னு தான் உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் கண் இல்லாத எங்கள்கிட்ட ஒரு டப்பாக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணையும் எழுத்தையும் வண்ணத்தையும் அதில் உள்ள கருத்துக்களையும் சொல்ல வைக்கிறீங்களேயா. காலங்கள் எங்கே மாறலையே, அது இப்போ சரியாக தானே போயிட்டுருக்கு. வராதவங்க கூட்டம் அதிகமாக இருக்காங்க. என்னைக்கு வராங்களோ அன்றைக்கி தானாக அது இயங்கிட்டு தாங்க இருக்குது. அதனால் நம்ம நம்பலாம், திருப்தியாக எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் என்பதை மாத்திரம் இதன் மூலம் தெரிவித்துக்கிறேங்க. அப்போ மரணம்ங்கிறது அவங்கவுங்களா வரவழைச்சிக்கிடுறதா? அதிலிருந்து தப்புறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டேன். இல்லை இயற்கையிலே உனக்கு இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே மரணம் வந்துடும் அன்னு ஒரு ஜாதக ரீதியாக ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த பயத்தினால எதுவும் பிரச்சனைகள் வருமா? இது அப்போ மொத்தமே மரணம் இல்லா வாழ்க்கை, யாரும் மரணம் இல்லாமலே கடைசி வரைக்கும் இருந்துட முடியுமா ஐயா? கண்டிப்பாக மரணம் என்ற வார்த்தையோ அங்கே ஒரு நிலையோ கிடையாதுங்க ஐயா. அவங்க நினைவற்ற நிலைக்கு போகிறாங்க. குழந்தை பிறந்தோடனே தட்டுறாங்க, அது எழுந்திரிக்கல, அது முதுகில் தட்டி எப்படியோ தட்டு அது உடம்பை உயிரை வரவழைச்சிடறாங்க. வந்த உயிர் திரும்பி அது வளர்ந்த பிறகு திரும்பி போகாது, போகிற சூழ்நிலைக்கு தன்னை வளர்த்துக்காது. ஆனால் அந்த கர்மவினை, தாயால் கர்மவினை, தந்தையால் கர்மவினை, மூதாதையர்களால் கர்மவினை, குலதெய்வ கர்மவினை, சாபங்கள், பாவங்கள் இத்தனையும் அது புரிஞ்சு தன்னைத்தான் ஒழுங்குபடுத்தி வரும் குழந்தைக்கு மரணம் என்பது கிடையாது. இது நல்ல உணர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த காலத்தில் பிள்ளைங்க எவ்வளோ இளம் குழந்தைங்க தெய்வத்தை நம்பி தெய்வம்னு சொல்கிறவங்க பின்னாடி போய் அவஸ்தைப்பட்டு திரும்பி வந்தவங்களும் உண்டு. சிலரை தனக்குத்தானே உணர்ந்து தனக்குத்தானே ஒழுங்கோடையும் கட்டுப்பாட்டோடையும் தெய்வ அனுகிரகத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் உணர்ந்து இது மாதிரி டைனமிக் ஸ்கூல் மாதிரி உள்ள இடங்களை தேடி போய் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தினவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஐயா, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாதை தான் நமக்கு சிறந்ததே தவிர இதை சொல்கிறவங்க யாராக இருப்பாங்க? பல இடங்களில் பல எண்ணங்களில் தேடி அலைஞ்சி நமக்கு இங்கே வழி பிறக்கமா அங்கே வழி பிறக்கமா மரணம் ஒன்று வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றாங்க. மரணம்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு ஏன் என் சொத்து சுகத்தை பற்றி மேதெல்லாம் ஆசை வருது? அதெல்லாம் உங்களுக்கு காவந்து பண்ண போகுதா? போகும்போது ஒன்று தான் எடுத்துகிட்டு போகிறதுலன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் அவங்க பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பாட்டிக்கு வேணும், தாத்தாவுக்கு வேணும், இதெல்லாம் உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டியது என்ன? உன் உள் உணர்வு உனக்கு வழிகாட்டுவதை உணர்ந்தால் மட்டும் உன் பாதை சிறப்பாக இருக்கும், சீராகவும் இருக்கும், சிறந்த முறையில் உயர்ந்த நிலைக்கு போகலாம். மரணமில்லாத பெருவாழ்வை நிச்சயம் பெறலாங்க ஐயா. ஐயா, அந்த மரணம்ங்கிறத இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை மரணமில்லா வாழ்க்கை ஐயா வள்ளலார் ஐயா சொல்லியிருக்காரு. மரணம் இயற்கையில் யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அவங்களுடைய கர்மா, தாய் வழியாகவோ தந்தை வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக ஒருவேளை வரலாம். அப்படி வந்தாலும் நம்மளால் அதை நிச்சயமாக தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மரணத்தை பற்றி இவ்வளோ அற்புதமாக சொல்லி மரணமில்லா வாழ்வு எப்படிங்கிறத ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க. டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.